அடுத்தவங்க எங்கள பத்தி என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்ற ஒரு எண்ணோட்டத்தாலேயே எங்கள நிறைய பேர் சில இடங்கள்ல ஸ்டக் ஆகி போய் நிக்கிறோம். அதாவது எனக்கு ஒரு சில விஷயம் தேவைப்பட்டிருக்கும். அந்த விஷயத்த கேட்கறதுல ஒரு தயக்கம் இருக்கும். அப்படி கேட்டேன்னு சொன்னா அவங்க என்ன பத்தி என்ன நினைப்பாங்க அப்படின்ற எண்ணோட்டம் இருக்கும். அ அதேபோல சில நேரங்கள்ல ஒரு சில விஷயங்களுக்கு நான் நோ சொல்ல வேண்டியிருக்கும். எனக்கு அது தேவையில்லாத ஒரு விஷயமா இருக்கும். பட் அப்படி நான் நோ சொல்லிட்டா, அவங்க என்ன பத்தி எதுவும் தவறா நினைச்சுருவாங்களோ அப்படி என்ற ஒரு எண்ணத்தால, அதுக்கு நோ சொல்லாம, அத தூக்கி தலையில போட்டுட்டு ஸ்ட்ரெஸ்ல தேவையில்லாத பிரச்சனைகள ஃபேஸ் பண்ணி கொண்டிருப்போம். ஸோ இதுக்கெல்லாம் அ காரணம் என்னன்னா, அவங்க எங்கள ஜட்ஜ் பண்ணிருவாங்க. தவறான ஒரு மனிதரா பார்த்துருவாங்க அப்படின்ற ஒரு பயம் தான். ஸோ இது எப்பயுமே எங்களுடைய வாழ்க்கையில வந்து ஒரு வளர்ச்சிய நோக்குன பயணத்துக்கு உபயோகமா இருக்காது. மாறா தடையா தான் இருக்கும். ஆ அதோட இத நாங்க ஏன் என்கரேஜ் பண்ணக்கூடாது? இத முடிஞ்ச அளவுக்கு ஏர்லி ஸ்டேஜ்லயே தடுத்துறணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ உதாரணத்துக்கு நான் ஒரு 15, 16 வயசு இருக்கும்போது என்னுடைய கரியர் ஆரம்பிச்சேன் நான். ஒரு ஃப்ரீலான்ஸ் டிசைனரா ஆரம்பிச்சேன். ஸோ அந்த டைம்ல ஒரு 3, 4 மணித்தேலம் எஃபோர்ட் போட்டு ஒரு டிசைன பண்ணி, ஆ கஸ்டமர்ட்ட குடுத்துட்டு, அதுக்கான பேய கேட்கறது ஒரு தயக்கம் இருக்கும். நான் அந்த டைம்ல 300, 400, ரூ. 500 தான் அவரேஜாவே வாங்கிக் கொண்டிருந்தது. அதுலயும் அ ரொம்ப எஃபோர்ட் போட்டு நிறைய வொர்க் பண்ணதுகளுக்கு நிறைய காசு வாங்க வேண்டியிருக்கும். அப்ப அத கேட்கறதுல ஒரு தயக்கம் இருக்கும். கேட்டா ஒருவேள என்ன பத்தி எதுவும் தப்பா நினைச்சுருவாங்களோ? ஒரு பிழையான பிம்பம் கிரியேட் ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்திலேயே அத கேட்க மாட்டேன். அது ஒரு பிஹேவியரா ஃபார்ம் ஆகி, அ வருஷக்கணக்கா அப்படியே அது பழக்கப்பட்டு, ஒரு கட்டத்தில நான் கம்பெனியா ஆரம்பிச்சதுக்கு பிறகும் கூட, எனக்கு அந்த அந்த ஒரு பழக்கம் மிகப்பெரிய ஒரு பிரச்சனைய ஏற்படுத்தினது. ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு அ ஒரு ப்ரொபோசல் ரெடி பண்ணும்போது கூட, அந்த ப்ராஜெக்ட்டுக்கு பொருத்தமான ஒரு வேல்யூ குடுக்குறதுல ஒரு தயக்கம் இருந்து கொண்டே இருக்கும். ஸோ அத ஓவர் கம் பண்ணி வாரது எனக்கு ரொம்ப டைம் எடுத்தது. ஸோ நீங்க இந்த மாரி ஒரு கரியர் ஆரம்பிக்கிற பேஸ்ல இருக்கிறீங்கன்னு சொன்னா, நிச்சயமா இத தவிர்த்துருங்க. உங்களுக்கு தேவையான நேரத்துல நோ சொல்ல பழகுங்க. உங்களுக்கு தேவையான விஷயங்கள கேட்டு பெறுறதுக்கு பழகுங்க. ஆம் அடுத்தவர்கள் எங்கள பத்தி என்ன நினைப்பாங்க அப்படின்ற ஒரு எண்ணமே எங்களுக்கு தேவையில்லாது. நான் என்கரேஜ் பண்ணையில நீங்க ஒரு நெகட்டிவான பாதைய தெரிவு செஞ்சுட்டு, ஆ யாருமே என்ன பத்தி தப்பா நினைச்சாலும் எனக்கு பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போறத நான் என்கரேஜ் பண்ணல. பட் நீங்க ஒரு நேர்மையான ஒரு வழியில, ஒரு நல்ல முறையில உங்களோட கரியர நோக்கி போகும்போது, அடுத்தவர்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்றத பத்தி நீங்க பெருசா கேர் பண்ண தேவையில்ல. ஸோ நீங்க கேர் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், உங்களுடைய திறமைய வளர்த்துக் கொள்றது. உங்களோட திறமைய மென்மேலும் வளர்த்துக் கொண்டே போகணும். அதுதான் உங்களுக்கு இந்த லாங் ரன்ல உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அசெட்டா மாறும். இந்த வேலிடேஷன், அடுத்தவங்க சொல்ற பாராட்டு, உங்கள நல்லவனா பார்க்கிறது எல்லாமே மறைஞ்சிரும். இன்றைக்கு உங்கள நல்லவர்கள்ன்னு பாராட்டுற சில பேர், நாளைக்கு கெட்டவர் என்று சொல்லக்கூடும். இன்றைக்கு உங்கள கெட்டவர்கள் என்று தூற்ற சில பேர், நாளைக்கு நல்லவர் என்று சொல்லக்கூடும். அது மாறிக்கொண்டே இருக்கும். ஆனா உங்களோட திறமை இன்றைக்கு மாறப்போறதில்ல. அத ஷார்ப்பன் பண்றதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க.